என்ன சிவப்பி காலையில கக்கூசுக்கு போல இங்க வந்து முக்கிட்டு இருக்க? போங்க அடிச்சக்கா, தண்ணி அடிக்க முடியல, செத்துருவோம் போல இருக்கு. சாகிறதா இருந்தா சடக்குன்னு சாவு சிவப்பி. நாங்க எடுத்து தண்ணியை பிடிக்கோம்ல, எவ்வளவு நேரம் நிக்க. இவா ஒருத்தி ஏட்டிக்கு போட்டி பேசுவா. ஏடி கடைசி வருஷம் யாருடி? இங்க வந்து முதல்ல இன்னும் தண்ணி பிடிக்கல, அதுக்குள்ள கடைசி வரிசைக்கு போயாச்சு. கிளம்பி போய் குடத்தை எடுத்துட்டு வா. நான் இப்ப வருவேன், 10 நிமிஷத்துல எல்லாம் அடிச்சிட்டு ஓடி போயிருங்க, பாத்துக்கோங்க. ஆமா, அந்த கிளை பெரிய ஜமீன்தார் மகா. இவ வந்தானே எல்லாம் ஓடிடணுமா. போய் குடத்தை காலங்கத்துல எடுத்துட்டு வருவோம். இருக்கிற தண்ணியை பூரா இவங்களே கொண்டு போயிருவாங்க வீட்டுக்கு. தண்ணி கோடை எடுத்து தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. ஆமா, அந்த கிழவனுக்கு தவிக்க மாட்டாங்க. எனக்கு பாட எரியுது தன்னால. இப்ப சிவப்பி அங்கிட்டு திரும்பி சடச்சடக்கு தண்ணியை நிரப்பி இங்க எங்களை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. ஆமா, மூஞ்ச நல்லா குரங்கு மூஞ்சி மாதிரி வச்சுக்கோ. தண்ணியை நிரப்பிட்டு போமா அங்கிட்டு. இங்க ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்துட்டா அவ சைஸுக்கு. இங்க ஒரு தேவையில்லாம பேசுறாள் வச்சுக்காத. நீ வேணா உன் வீட்டுல போய் அண்டாவை தூக்கிட்டு வா. நான் அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு வரேன். நீ தூக்கிட்டு வர வீடு வரைக்கும். ஆமாம்மா, நீயும் உன் மாமியும் உன் புருஷன் உன் பிள்ளைங்க எல்லாம் கக்கூசு பிறகு தண்ணி தூக்கிட்டு போவீங்க. அதுக்கு நான் இங்க இருந்து மெனக்கட்ட அடிச்சு உங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கணுமாங்க. நீ தான் அண்டாவை தூக்கிட்டு வானே. இந்த குடத்தையே நான் தூக்க முடியாம தூக்கிட்டு வரேன். இவன் ஒருத்தி அண்டாவை தூக்கு குண்டாவை தூக்குன்னு இருக்கா. ஏமா நீங்க என்னத்தையும் தூக்குங்கம்மா, முதல்ல தண்ணி அடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கம்மா. பாப்பா, நான் ஹெல்ப் பண்ணவா? இந்த கிழவனுக்கு என்ன நோக்காடுன்னு தெரிய மாட்டேங்குது. இவனே நடக்க முடியாம குச்சி வச்சு நடந்து வந்துருக்கான். இவெல்லாம் எப்படி குடத்தை தூக்கிட்டு போவியான்? தேவையில்லாத பேச்சு பேசிட்டு அலையறான். ஆத்தாடி ஆத்தா, என்னடி போக போக கூட்டம் பெருத்துக்கிட்டே போறீங்க? தண்ணி அடிச்சு இன்னும் நகலலையா? ஏடி குண்டு சாப்பி போடி வீட்டுக்கு வேமா. இந்தாருங்க பாட்டி, நான் ஒன்னும் வேணும்னே இங்க நிக்கல. தண்ணி சுருக்கமா தான் விழுது. ஆமா, நல்ல பெரிய அண்டாவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தண்ணி அப்புறம் எப்படி நிறையும்? இன்னும் 10 நாள் தண்ணி அடிச்சாலும் தண்ணி நிரம்பாதடி. முனியம்மா, சத்தம் ரொம்ப போடாதம்மா, என் காதெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசும்மா. ஏண்டா கிழவா, இங்க அப்புறம் பொம்பளை எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு உனக்கு என்னடா இங்க வேலை? தள்ளி போடா. வாய பேசுற வாய் இருக்கு உனக்கு. நான் நீ போறதுக்குள்ள உனக்கு எதையாவது ஒரு 7:30 கூட்டி விட்டு தான் போடும். ஒரு சிரிக்கி நகர மாட்டாளுங்க. பேசாம இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். சிவப்பி, இன்னும் கூட தண்ணி அடிச்சு முடிச்சிருவியா? ஏவல எல்லாம் பொறுங்கல, கொஞ்ச நேரம் சும்மா இருக்காம நொய் நொய்ங்காதீங்க. வெயிலுக்கு எதுக்கு நடந்து வந்ததுக்கு ஒரு வடியா வருதுமா. இந்த குடத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, குடிப்போம். இங்க தன்னால சொம்புல தண்ணி குடிச்சாலே ஒழுங்கா குடிக்க தெரியாது. இந்த குடத்துல குடிக்குது. அந்த கிழவிக்கெல்லாம் இது தேவையா? தண்ணி ரொம்ப சுருக்கமா இருக்கு போல, அடியில கிடக்கு. அப்படித்தான், இதுதான் சரியான சான்ஸ். குடத்தை மண்டல கவுத்தி விட்டுருவோம். கிளவி வாயா பேசின வாய், இனி எங்க போனாலும் குடத்தோட சுத்து. தெய்வமாலாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம். எனக்கு கை செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. குடத்தை எடுத்து விட்டுறேன். ஆனா எனக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் குடிப்பியா கிளவி? ஏண்டி இந்த நேரத்துல எதை பேசணும்னு கூட உனக்கு தெரியல. சரி எடுத்து தோலை, உனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட தரேன். ஏடி குடத்தை மண்டையில இருந்து எடுக்க சொன்னேன். நீ ஏடி ஈ ஓட்டிக்க இருக்க? இந்த கிளவி வாய் பேசாம கொஞ்ச நேரம் இரு. இவ்வளவு கொசு சும்மா தானே இருக்கீங்க, பிடிச்சு இழுங்க. அப்ப எங்களுக்கும் 1000 ரூபாய் வேணும். ஏடி குடத்தை மட்டும் எடுத்து தொலைங்கடி. ஆளுக்கு 5000 தரேன். 5000 குசு, நம்ம நினைச்ச மாதிரி ஃபிளைட்லயே போயிடலாம். வா, இன்னைக்கு கிளம்பி மண்டையை ஒட்டச்சுனா அந்த குடத்தை எடுக்கிறோம். ஏடி பாத்துடி, மெதுவா மண்டையை உடைச்சாதீங்கடி. ஏடி என்னடி செய்றீங்க? எல்லாரும் ஈ ஓட்டிக்க இருக்கீங்க. என் மண்டையில உள்ள குடத்தை எடுங்கடி. இவ்வளவு கொசு கிளவி மண்டையில உள்ள குடத்தை பிடினா நீ என்ன என் இடுப்பு பிடிச்சுக்கிருக்க? நீ கீழே விழுந்துட கூடாதுல்ல, அதனால தான் உன் இடுப்பு பிடிச்சிருக்கேன். ஆமா ஆமா, விளையாடுங்க. நல்லா இடுப்பு பிடிச்சு விளையாடுங்க, காலை ஒட்டிச்சு விளையாடுங்க, மண்டையை ஒட்டச்சு விளையாடுங்க. ஏடி என்னை பார்த்தா பாவம் இல்லடி. ஏடி எதையாவது பண்ணி மண்டையில இருந்து குடத்தை எடுங்கடி. சிஞ்சக் சிஞ்சக் சிஞ்சக். அது யாருமா சிஞ்சக் சிஞ்சக்குன்னு? எவடி அவன் என் மண்டையிலே மிதிக்கிற மாதிரி இருக்கு. கிளவி பொறுமையா இரு. நாங்க கைட்டை இழுத்து பாக்குறோம், வரல, அதான் மிதிச்சு பாக்குறேன். அப்பயாவது உடையுதானே? அப்பயும் உடைய மாட்டேங்குது. கிளவி ஒரு பக்கமா அங்கிட்டு சாஞ்சு கீழே படு. இங்கிட்டு மண்டையில இருந்து தூக்க முடியல. ஏடி அடியே எந்திரிச்சிருக்கடி. சேலை பிடிச்சு கழட்டிக்கிற அடியே விடுங்கடி. கிளவி சத்தம் போட இருக்கிற கடுப்புல அப்படியே குடத்தையும் மண்டையும் 2 உடச்சிருவேன் அதுக்கு. ஏமா கொசுத்தாயே, நீ என்ன ஐடியால இருக்க எனக்கு புரியல. ஒண்ணு என் இடுப்பு பிடிக்கிற, இல்லாட்டா சும்மா வேடிக்கை பாக்குற. என்னதான் பண்ற நீ? நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குடத்தை மண்டையில இருந்து எடுக்க துப்பு இல்ல. இவளுக்குலாம் வாய பாரு வாய. கிழவிக்கு மண்டையில இப்படி குடம் மாட்டி இருந்து வாய பாரு. வாய் குறையுதா? கோரு எவ்வளவு கொசு. காலை கொண்டு வந்து எதுக்குள்ள என் இடுப்பு கிட்ட வச்சிருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன சிவப்பி, எனக்கு நீ தான் சிவப்பி முக்கியம். இந்த கிளவி மண்டையில உள்ள குடத்தை எப்பனாலும் எடுத்துக்கலாம். இதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பேர் கொலா இருக்கு. மண்டையில அடிச்சு செத்து போயிட்டீங்கன்னா எம்மா, உன் அக்கறைக்கு மிக்க நன்றி. பேசாம வேலையை பாரு. ஏடி நைட்டு இருட்டுக்குள்ளே மண்டையில இருந்து குடத்தை எடுத்துறீங்களா எடுக்க மாட்டீங்களாடி? இப்படி சிவப்பி, இந்த குடத்தை மட்டும் நல்லா இருக்கமா பிடிச்சுக்கோ. எப்படியா லூசாப்ல நீ என்னமோ பண்ண போற மாதிரி குடத்தை பிடின்னா பார்த்தா உட்காந்துக்கிட்ட. அதுக்காண்டி என்ன செய்ய சொல்ற? இந்த கிளவி கொழுப்பு எடுத்து போய் தண்ணி கிளாஸ்ல குடிக்கணும். பெரிய இந்த குடத்துல குடிச்சாதான் தொண்டையில இறங்குமோ? ஏடி இதுதான் சாக்கடி. நீ ரொம்ப வையாதீங்கடி. குடம் மட்டும் மண்டையில இருந்து கீழே இறங்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. பாத்தியா, இந்த கிழவிகளை எம்முட்டு கொழுப்பு இருந்தா இந்த நிலைமையில வாய் பேசிக்கிட்டாலே வா. ஆமா அப்படிதான். கம்பு வச்சு யாருமா மண்டையில தாழ்ந்து தட்டிக்கிறக்கா? கிழவிக்கு என்ன ஆனாலும் வாய் கொழுப்பு அடங்கவே மாட்டேங்குதே.
இந்த கிழவனை பாரு, கண்ணுல வந்து குச்சி வச்சிருக்கான். இந்த கிழவா கம்பு தூக்கி அங்கிட்டு ஏறி பாத்துக்கோ. ஏக்கா இழுச்சுக்கா எவ்வளவு மிதிச்சாலும் இது சரிப்பட்டு வர மாட்டேங்குதுக்கா. வீட்டுல தீப்பெட்டி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? கொளுத்தி போட்டுருங்கக்கா, எரிஞ்சிருங்கக்கா. எவ்வளவு அறிவட்டத்தனமா பேசாதீங்க. வெறும் தீப்பெட்டி மட்டும் வச்சா டக்குன்னு கொளுத்தாது. மண்ணெண்ணெய் இருந்தா எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு இப்ப மண்ணெண்ணெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. பெட்ரோல் தான் எங்கனாலும் கிடைக்குது. இந்த வண்டியில யாராவது வண்டியில கொஞ்சோண்டு பெட்ரோல் ஒரு கைக்கு மட்டும் பிடிச்சிட்டு வாங்க, தெளிச்சு விட்டு அப்படியே கொளுத்தி போட்டுரும். அடியே அடியே சிரிக்கீங்களா? நான் சாவர வரைக்கும் இந்த குடத்தோட மண்டையில வச்சு சுத்திக்கிட்டு போயிடுறேன்டி. தயவு செஞ்சு என்னை கொளுத்தி போட்டு கொண்டுறாதீங்கடி.